يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرجي. பல்ஃபோ பிரகடனத்தின் பின்னணியும் அதன் விளைவுகளும் பாகம் 3. பல்ஃபோ பிரகடனத்தின் மூலம் யூதர்களுக்கு தனி தேசத்தை உருவாக்குவதற்கான ஆதரவை வழங்கியதன் பின்னணியில் பிரித்தானியா எதிர்பார்த்த நன்மைகள் எவை? 1917 காலப்பகுதியில் இருந்த நிலவரத்தை நோக்கினால் தனி யூத தேசம் ஒன்று உருவாவதை 99% யூதர்கள் விரும்பவில்லை. இந்த காலத்தில் ஹிட்லரின் ஆட்சி ஜெர்மனியில் நிறுவப்படவில்லை. அவனால் நிகழ்த்தப்பட்ட ஹோலோகாஸ்ட் என அழைக்கப்படுகின்ற யூத இனப்படுகொலையும் அப்போது நிகழ்ந்திருக்கவில்லை. யூதர்கள் தாம் வாழ்ந்து வந்த இடங்களில் நிம்மதியாகவே இருந்தனர். இந்த நிலையில் யூதர்கள் தங்களின் உயிரை பணயம் வைத்து பாலஸ்தீனத்தில் குடியேற வேண்டிய எந்த அவசியமும் இல்லாத நிலையில் பிரித்தானியா ஏன் யூதர்களுக்கான தனி தேசம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஆதரவளிப்பதாக வாக்குறுதியினை வழங்க வேண்டும்? பின்வரும் காரணங்களுக்காக பல்ஃபோ பிரகடனம் செய்யப்பட்டிருக்க முடியும் என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். முதலாம் உலக மகாயுத்த காலத்தில் தங்களுக்கு சார்பாக யூதர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரித்தானியா கருதியிருக்கலாம். அதாவது உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற யூத இன மக்களின் ஆதரவும் ரோத்ஸ்சைல்ட், கெய்ம் வைஸ்மன் போன்றவர்களின் பொருளாதார உதவியும் கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்க முடியும். அக்காலகட்டத்தில் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போல்ஷிவிக்ஸ் ஆட்சியினை கைப்பற்றினார்கள். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள். எனவே ரஷ்யாவின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள முடியும் என கருதினார்கள். அப்போது ஹிட்லரின் நாசிச அரசு ஜெர்மனியில் இருக்கவில்லை. அங்கு வாழ்ந்த யூதர்கள் 3ஆம் கெய்சர் வில்ஹெல்மிற்கு ஆதரவாக இருந்தனர். இந்த யூதர்களின் ஆதரவையும் பிரித்தானியா தனக்கு ஆதரவாக திரட்ட முடியும் என கருதினர். அடுத்தது அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களின் ஆதரவை திரட்டுவது. ஜெருசலமில் யூத ஆட்சி நிறுவப்படும் போது ஈசாவின் வருகை நிகழும் என கிறிஸ்தவர்கள் நம்புவதால் யூத தேசம் ஒன்றை நிறுவுவதற்கு பிரித்தானியா ஆதரவு வழங்கும் போது ஈசாவினுடைய வருகையை அது துரிதப்படுத்தும் என எண்ணி கிறிஸ்தவர்கள் பிரித்தானியாவிற்கு ஆதரவு வழங்குவர் என எதிர்பார்த்தனர். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் யூதர்களுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல, அதேபோல அரேபியர்களுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல. ஆனாலும் ஈசாவின் வருகையை துரிதப்படுத்துவதற்காக யூத தேசத்தை அவர்கள் ஆதரித்தனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலமை அறிவித்ததும் இந்த காரணத்தினால்தான். இவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு பல்ஃபோ பிரகடனம் செய்யப்பட்டிருந்தாலும் அது பிரித்தானியா எதிர்பார்த்த விளைவுகளை பெற்றுத்தரவில்லை. மாறாக பிரித்தானியாவிற்கு மறுதலையான பாதிப்பையே தோற்றுவித்தது. பல்ஃபோ பிரகடனத்தை தொடர்ந்து அதிகமானவர்கள் பாலஸ்தீனத்திற்கு குடிபெயர்ந்தனர். இதனால் அங்கு காலனித்துவ ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரித்தானியாவால் ஒரு கட்டத்தில் குடிபெயரும் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் பாலஸ்தீனத்தில் ஏற்கனவே குடியேறியிருந்த யூதர்கள் தீவிரவாதிகளாக மாறினர். இவர்கள் பிரித்தானிய படைகளை கொலை செய்தனர். கிங் டேவிட் ஹோட்டலில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு இதில் பிரபலமானது. அதில் அதிகமான பிரித்தானியர்கள் கொல்லப்பட்டனர். The King David Hotel itself. It was in the wing on the right of the picture that the terrorists placed their explosive. And the result of the crime, the tragic scene, is like a serious incident during the Blitz.
The hotel housed the British Army headquarters and the Palestine government offices, and casualties were very heavy. 65 deaths are reported, and there is little or no hope of survival for any of the 58 missing. Nearly 50 others were injured. The Jewish terrorist organization, Irgun Zwei Leumi, openly admitted responsibility for the bombing. இக்குண்டுவெடிப்பின் சூத்திரதாரி என கருதப்படுகின்ற மெனாஹிம் பிகின் என்பவர் பிற்காலத்தில் இஸ்ரேலின் பிரதமராக பதவியேற்றார் என்பது அவதானிக்க வேண்டியது. இவ்வாறான தீவிரவாத செயல்களின் அதிகரிப்பால் பிரித்தானியர்கள் லீக் ஆஃப் நேஷனிடம் பாலஸ்தீனத்தை கையளித்துவிட்டு வெளியேறினர். லீக் ஆஃப் நேஷனில் வாக்கெடுப்பு நடத்தி இஸ்ரேல் என்ற அரசு உருவாக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அரேபியர்கள் உலக அரசியலுக்கு புதியவர்களாக இருந்தனர். அவர்களுக்கென்று ஒரு பொதுவான பிரதிநிதித்துவமோ ஒரு அமைப்போ தலைமைத்துவமோ இருக்கவில்லை. எனவே அரேபியர்களின் கருத்து என்னவென்று கேட்கப்படாமலேயே அவர்களின் பங்கு பற்றுதல் எதுவும் இன்றி லீக் ஆஃப் நேஷன்ஸினால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் என்ற தேசத்தின் தோற்றத்தினை சாத்தியப்படுத்தியவைகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். தொடர்புகள், பரப்புரை, பணம், மூலோபாயம், செல்வாக்கு, அரசியல். பிரித்தாளும் தந்திரத்தினை பயன்படுத்தி உஸ்மானிய கிலாஃபத்தை வீழ்த்தி முஸ்லிம்களை துண்டாடி மேற்கின் அரசியலை பயன்படுத்தி காய்களை நகர்த்தி உலகத் தலைவர்களிடையே பரப்புரைகளை செய்து பணம், செல்வாக்கு, வாய்ப்புகள் என அனைத்தையும் பயன்படுத்தி தங்களது திட்டத்தினை நிறைவேற்றிக் கொண்டது சியோனிசம். இதற்கு வழி சமைத்து கொடுத்ததில் பெரும் பங்கு பெல்ஃபோர் பிரகடனத்திற்கு உண்டு. மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு நீங்கள் பிரிந்திட வேண்டாம். உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக பிரிந்து இருந்த சமயத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் இஸ்லாத்தின் மூலம் அன்பை ஊட்டி ஒன்று சேர்த்தான். ஆகவே அல்லாவின் அருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு கிடங்கிற்கு அருகில் இருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றிக் கொண்டான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான். சூரா ஆல இம்ரான் வசனம் 103.